எனக்கு தெரிஞ்சு ஒரு லோடு வண்டி ஏற்றுறவங்களுக்கு ஒரு 2-3 டப்பா வச்சா கூட இந்த இடத்துல தாராளமாக வைக்க முடியும். ஃபுல்லாகவே இரும்பில் பண்ணியிருக்கிறதுனால வண்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் முன்னாடி வச்சுக்கலாம். இந்த நாப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இதில் பொருளை தாராளமாக ஏற்றிக்கலாம். இந்த பைக்கில் 1700 வாட்ஸு பிஎல்டிசி மோட்டார் இருக்குது வித் வாட்டர் ப்ரூஃபோட. ஸோ இந்த மோட்டார் யூஸ் பண்ணி நீங்கள் 350 கேஜி வரைக்குமே இந்த பைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் நீங்கள் எவ்வளோ பொருள் வேணாலும் இந்த பைக்கில் நீங்கள் ஏற்றிக்கலாம். இந்த வீல் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு அலாய் வீலு. அலாயோடு சேர்ந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர், அதுக்கு டிஸ்க் பிரேக்கோடு வருது. வணக்கம் நண்பர்களே, நம்ம கடைசியாக ஓட்ஸோவில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறையா பேர் அதுக்கு லைக் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவுக்கு கொடுத்த வரவேற்புக்கு நன்றி. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா அதே பிராண்டோடது தான், பட் ஆனால் இது கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, இது என்ன ரேட்டு, இதை பற்றி நிறையா ஃபியூச்சர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் சொல்லிட்டு இருந்த அந்த எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் இந்த வண்டி. அந்த வண்டியில் தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன். இந்த பைக்கில் வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத நான் அப்படியே லைவாக சொல்லிட்டு வரேன். இந்த வீல் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு அலாய் வீலு. அலாயோடு சேர்ந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர், அதுக்கு டிஸ்க் பிரேக்கோடு வருது. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதோட டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர். உங்களுக்கு இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெளிவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஈஸியாக நீங்கள் டிஸ்பிளேலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு ஆன் ஆஃப் இருக்கட்டும், ரெகுலர் இண்டிகேட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஆன் 2 சைடுமே ஒரு ஆன் கொடுத்துருக்காங்க, 3 க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸு இந்த பைக்கில் ரொம்ப ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது. அவங்களால ஈஸியாக பார்த்தாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்த பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு லோடு வண்டி ஏற்றுறவங்களுக்கு ஒரு 2-3 டப்பா வச்சா கூட இந்த இடத்துல தாராளமாக வைக்க முடியும். ஃபுல்லாகவே இரும்பில் பண்ணியிருக்கிறதுனால வண்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் முன்னாடி வச்சுக்கலாம். அழகாக ஒரு 25 கிலோ மூட்டை ஏற்றுனீங்கன்னா ஒரு 4 மூட்டை எனக்கு தெரிஞ்சு ஏற்ற முடியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இந்த வண்டியோட கெப்பாசிட்டி 350 கேஜிங்கும் போது நீங்கள் தாராளமாக எவ்வளோ ஏற்ற முடியுமோ நீங்கள் ஏற்றலாம். நான் சொல்கிறத இப்போ இந்த இடத்துலேயே நீங்கள் ஒரு 4-5 மூட்டை ஏற்றலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த வண்டியில், அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வாங்க. இந்த நாப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இதில் பொருளை தாராளமாக ஏற்றிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல முன்னாடி இடமும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு லோடு வண்டியில் ஏற்றுற அளவுக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உங்களுக்கு இடம் இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோ வரைக்குமே நீங்கள் பின்னாடி ஏற்றிக்கலாம். அந்த அளவுக்கு தாராளமான இடம் இருக்குது. இது ஃபுல்லாகவே இரும்புலே பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றிக்க முடியும். முக்கியமாக இது டெலிவரி பண்ணுறவங்களுக்கோ இல்லை லோடு ஏற்றுறவங்களுக்கு தான் இந்த வண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதுனால சென்னைக்குள்ளே ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது டெலிவரி மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க போகிறீங்க அப்படின்னா இந்த பைக்கு, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபிளான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேக் ரெஸ்ட்டோடு சப்போஸ் யாராவது ஒருத்தர் இல்லை பின்னாடி உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு பேக் ரெஸ்ட்டு ஃபுல்லாக வரும். ஸோ நல்லா சாஞ்சிட்டு நிம்மதியாக அந்த வண்டியில் உட்காந்துக்கலாம்.
உங்களுக்கு ஆள் ஏற்றதாகட்டும் இல்லை பொருள் ஏற்றதாகட்டும் இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான வண்டி. ஏன்னா 350 கிலோ வெயிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால பின்னாடி 2 பேர் 3 பேர் உட்காந்தா கூட உங்களுக்கு லோடு ரொம்ப இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்காது. நல்லா வண்டி ரொம்ப ஈஸியாக போகும். இந்த பைக்கில் 1200 வாட்ஸு பிஎல்டிசி மோட்டார் இருக்குது வித் வாட்டர் ப்ரூஃபோட. ஸோ இந்த மோட்டார் யூஸ் பண்ணி நீங்கள் 350 கேஜி வரைக்குமே இந்த பைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் நீங்கள் எவ்வளோ பொருள் வேணாலும் இந்த பைக்கில் நீங்கள் ஏற்றிக்கலாம். இந்த எலக்ட்ரிக்கில் இன்னும் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பற்றி நம்ம பேசிடுவோம். இந்த ஃபுட்ரெஸ்லாம் பாருங்கள். இந்த ஃபுட்ரெஸ் இவ்வளோ பெருசு நான் எந்த வண்டியிலையும் பார்த்தது கிடையாது. இதை வச்சுக்கிட்டு அழகாக ஒரு ஆள் கால் வச்சு ஏற முடியும். எல்லா இடத்துலையுமே ஃபுட்ரெஸ் வச்சுருக்காங்க. ஸோ பைக் எந்த அளவுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக் பைக்கில். முக்கியமாக இன்னும் சில விஷயங்கள் பேட்ரி இன்னும் வாரண்டி இதை பற்றிலாம் பேசணுன்னா அந்த பிராண்டுக்கிட்டே அதை பற்றி டீட்டெயிலாக கேட்போம். வாங்க மிஸ்டர் டேனியல். இப்போ இந்த வண்டியில் பேட்ரி எங்கே தாங்க இருக்குது? எனக்கு பேட்ரி எங்கே இருக்குன்னே தெரியலையே. பேட்டரி நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம். அப்படிங்களா? ஒழிச்சு வச்சுருக்கோம், யாரும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. பேட்டரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கி கொடுத்துருக்கோம். நம்ம பேட்டரி இதுதான் அவங்க பேட்டரியோட இருக்கிற ஏரியா. இந்த பேட்டரி யாருக்கும் தெரியாது எங்கே இருக்குன்னு. நித்தியமன் பேட்டரி நேம் வந்து ஓகேங்களா. இது ஒரு 100 ரேஞ்ச் போகும். உங்களுக்கு தெரியும் இல்லை, இதில் மென்ஷன் பண்ணுவோம். 60 வாட்ஸு 30 ஆம்ஸ் பேட்டரி இதே காட்டும். கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு பைக்கை ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த பைக்கை மாதிரியே இதுலேயும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. டப்புன்னு வந்து இவ்வளோ பெரிய வெஹிக்கிள் வந்து டப்புன்னு அவங்களால இறங்க முடியாது. அது வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டர் இருக்கோ இந்த பக்கம் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இறங்கிக்கலாம். அண்ணாண்டி இது உங்களுக்கு எப்படி சைடு வாட்டர் வருது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பக்கமே உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் இருக்கு. சென்டர் ஸ்டாண்டு இருக்கு. குட்ரஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 இருக்கு. ஃப்ரண்ட்ல 2 இருக்கு, அதுக்கும் பேக்ல 2 இருக்கு. அதுக்கு மேல பெரிய குட்ரஸ் உங்களுக்கு இருக்கு. இல்லை ஏரியா நாங்களே உட்காரலாம். கட் பண்ணிங்க இப்படி உட்காந்துக்கலாம். அவ்வளோ ஃபெசிலிட்டியாக இருக்கு. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிளில் போகலாம். லக்கேஜும் ஏற்றிக்கலாம். அவ்வளோ ஃபெசிலிட்டியாக வந்து கொடுத்துருக்கோம். சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வண்டிக்கு சைலாக் போட்டு எடுக்கணும். ஒரு வெஹிக்கிளை டப்புன்னு சைலாக் போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு லோடு ஏற்றுறீங்க, வயிற்றுலேயே சைலாக் போட்டு எடுப்பீங்க. சைலாக் இவ்வளோ போட்டு கஷ்டப்பட்டு எடுக்கணும். நம்ம இந்த வண்டிக்கு அந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. லாக் பண்ணிட்டீங்க, தள்ள முடியாது. இதுலேயும் அதே தான். ஓவர் லாக் பண்ணாலும் அதே பண்ண முடியாது. அதான் நான் இதில் ஹெவியாக இருக்கும், ரொம்ப கூச்சல் விட்டே இருக்கும். இதுலேயும் அந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. நீங்கள் லாக் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போல ட்ரை பண்ணுங்க. அந்த நீங்கள் லாக் போடுற மைண்டே வராது. இல்லை நம்ம இந்த ரிமோட் வந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் வண்டி லாக் பண்ணணும்னு தோணாது. எப்பயும் போல ஒரு பட்டன் அமைக்கிட்டு கார் மாதிரி பட்டன் அமைக்கிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி வெஹிக்கிள். இப்போ இந்த பேட்டரிக்கு எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க? பேட்டரிக்கு போன வீடியோ சொன்ன மாதிரி 3 வருஷம் வாரண்டி. மோட்டருக்கு 1 வருஷம். 3 வருஷம் வாரண்டி கண்டிப்பாக. இந்த வண்டியோட மெயின் கண்ட்ரோலர் வந்து சீட்டுக்கு கீழே தான். சீட்டுக்கு கீழே தான் மெயின் கண்ட்ரோலர். உங்களுக்கு இந்த ஆன் ஆஃப் ட்ரிகர் எல்லாமே இங்கே தான். உங்களுக்கு சீட்டுக்குள்ள மொத்த கண்ட்ரோலர் வந்து வெஹிக்கிள் கண்ட்ரோலர் இங்கே தான் இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னீங்க. ஃபைனலாக ஒன்றே தான், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட விலை எவ்வளோ? இந்த எலக்ட்ரிக் பைக்கோட விலை வந்து ஸ்டார்டிங் வந்து 1,09,000. ஓகே. இல்லை டாப் வேரியண்ட் என்ன விலை? டாப் வேரியண்ட்டு 120 கிலோமீட்டர் 1,34,000. 1,34,000. ஓகே. சரி, இந்த வண்டியை நாங்கள் ஓட்டி பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஓகே, ஃபைனலாக இந்த எலக்ட்ரிக்கு கமர்ஷியல் பைக்கில் நம்ம டேனியல் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த வண்டி ஓட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கா, இல்லை ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஓட்ட சிரமமாக இருக்கா, என்னுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க இதை ஓட்டி பார்த்துடலாம்.
வண்டியை ஓட்டி பார்த்தோம். இந்த எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்ட நல்லாவே இருக்குது. பின்னாடி என் கூட ஒரு நண்பர் உட்காந்துருந்தாரு, நானும் அவரும் உட்காந்துருக்கோம். பட் கொஞ்சம் கூட எனக்கு வெயிட்டு வந்து தெரியவே இல்லை. ஓட்ட ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக லோடு ஏற்றுறவங்க, தண்ணீர் கேன் ஏற்றுறவங்க, மளிகை ஜாமான் ஏற்றுறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி டேரெக்டாக கேட்டுக்கோங்க. இல்லை இதை வந்து டேரெக்டாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களோட பிஸ்னஸுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.